வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில தினமும் செய்யும் ஒரு சாதாரண பழக்கம் நம்ம உடல் நலத்தை முழுமையாக மாற்றிடும் என்று சொன்னா நம்புவீங்களா? காலையில எழுந்த உடனே வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிப்பது என்பது ஜப்பான் போன்ற நாடுகள்ல பல ஆண்டுகளாக பின்பற்றப்படக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பழக்க வழக்கமாகும். பலர் காலையில எழுந்ததும் டீ, காஃபி அல்லது மொபைல் போனை தான் முதல்ல தேடுகிறார்கள். ஆனா வெறும் 2 முதல் 4 டம்ளர் தண்ணீர் குடிப்பது உடலுக்கு எண்ணற்ற நன்மைகளை தருகிறது. இன்னைக்கு வீடியோல காலையில வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிப்பதால கிடைக்கக்கூடிய 10 முக்கிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத விரிவா பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. கடைசியில தண்ணீர் குடிக்கிறதுக்கான சரியான முறைகளை பற்றியும் நான் சொல்ல போறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்க உடல் நலத்திற்கும் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமாக வீடியோவா இருக்கலாம். முதல்ல தண்ணி குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். நன்மை 1, உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றதுக்கு தண்ணி பயன்படுது. நம்ம தூங்கும் நேரத்துல தான் உடலுக்குள்ள பல்வேறு பழுது நீக்கும் செயல்பாடு நடைபெறும். அதாவது ரிப்பேர் நடக்கிற டைமே நம்ம தூங்குற டைம் தான். அந்த நேரத்துல உருவாகக்கூடிய அந்த கழிவு பொருட்கள் மற்றும் நச்சுக்களை வெளியேற்ற உடலுக்கு தண்ணீர் தேவைப்படுது. அதனால தான் காலையில வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம சொல்றோம். இது சிறுநீர் உற்பத்தியை அதிகரிக்கும். உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றும். சிறுநீரக செயல்பாட்டையும் மேம்படுத்தும். உடலை சுத்தமா வைக்கிறதுக்கு பயன்படும். நச்சுக்கள் குறைஞ்சிருச்சுன்னா உங்களுடைய சர்மம் புத்துணர்ச்சியாகவும் பளபளன்னு இருக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் நீங்க பாருங்களே, முகத்துல நிறைய பருக்கள் இருக்கும். அப்போனா அவங்க குடலில் அழுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஸோ குடல் சுத்தமாயிருச்சுன்னா உங்களுடைய முகம் நல்லா பளபளன்னு இருக்கும். சிலருடைய முகம் எப்போவுமே டல்லாக வாடியே இருக்கும். ஏன்னா அவங்களுடைய குடல் இங்கே சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். அடுத்து 2வது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு தண்ணீர் பயன்படுது. பலருக்கும் காலையில எழுந்த உடனே வயிறு சரியாகவே இயங்காது. சிலருக்கு மலச்சிக்கல், வயிறு உபசம், அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா காலையில தண்ணி குடிச்சு பாருங்க, குடலுடைய இயக்கம் தூண்டப்படும். செரிமான சுரப்பிகள் செயல்பட ஆரம்பிச்சு உணவு எளிதில் ஜீரணமாகும். இதனால மலச்சிக்கல் குறையும். பல மருத்துவர்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா, மலச்சிக்கலால் அவதிப்படுறவங்களுக்கு காலையில நீங்க வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கிறார்கள். அடுத்து 3வது நன்மை என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது உதவுது. எடை குறைக்கணும் முயற்சி செய்பவர்களுக்கு இது ஒரு எளிமையான வழிங்க. நீங்க எவ்வளவோ டயட் முயற்சி செஞ்சிருப்பீங்க, ஆனா தண்ணீர் ஒழுங்கா குறையலன்னா அந்த டயட் சக்சஸே ஆகாது. காலையில தண்ணீர் குடிக்கிறதுனால வயிறு நிறைந்த ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். தேவையற்ற பசி குறையும். அதிகமா சாப்பிட்றத நீங்க தவிர்க்கப்படுவீர்கள். அதை தவிர்த்துருவீங்க. அங்கங்க ஸ்நாக்ஸு, மற்ற ஃபுட்டு இதெல்லாம் நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கிறனால தான் உடல் எடை அதிகமாகுது. ஆனால் நீங்கள் தண்ணீர் குடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வயிறு ஃபில் ஆயிரும். அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுமே சிறிதளவு தான் சாப்பிடுவீங்க. ஸோ இப்படி தான் நம்ம உடல் எடையை குறைக்கணுமே தவிர சாப்பிடாம பட்னியாகவும் கிடக்கக்கூடாது, அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. இப்படி நீங்கள் தண்ணி அதிகமாக குடிக்க வளர்ச்சிதை மாற்ற விகிதம், அதாவது மெட்டபாலிசம் அதிகரிக்கும். மெட்டபாலிசம் அதிகரித்தா மட்டுமே தான் உடல் எடையை நம்ம குறைக்க முடியும். ஸோ நீங்கள் தண்ணி எவ்வளவுக்கு எவ்வளோ குடிக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுடைய வெயிட் லாஸ் வேகமாகவே நடக்கும். இதனால் உடலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் எல்லாமே வேகமாகவே எரிக்கப்படும், கரைக்கப்படும். ஸோ தண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சி வெளியில் வந்துடும். அடுத்து 4வது நன்மை, சருமத்தை அழகாக மாற்றுறதுக்கு தண்ணீர் பயன்படுது. உங்களுடைய சருமம் ரொம்ப வறண்டு போய் இருக்குதா, இல்லை முகம் ரொம்ப பொலிவு குறைந்து டல்லாகவே இருக்குதா, அப்படின்னா நீங்கள் தண்ணீர் அதிகமாக எடுத்துக்கிறணும். நம்மளே நிறையா டாக்டர்ஸோட அட்வைஸை பார்த்துருப்போம். தண்ணீர் நிறையா குடிங்க, அது உங்கள் பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறோங்க, உங்களுடைய முகம் நல்லா பளபளன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். உங்கள் உடலில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீர்ச்சத்து அதிகமாக இருக்கோ அப்போ நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு செடியில் பூ பூத்துருக்குதுங்க,
அந்த செடிக்கு நீங்க நல்லா தண்ணி ஊத்துனீங்கன்னா, அந்த செடியில இருக்கக்கூடிய பூ நல்லாவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். 1 வாரத்துக்கு அந்த செடியில தண்ணி ஊத்தாம விட்டுருங்க. அந்த பூ வந்து வாடிரும். அந்த செடியும் வாடிரும். அதே மாதிரி தான் உங்களுடைய உடலும்ங்க. தண்ணீர்ங்கிறது ரொம்பவே முக்கியம். அதுவும் நீங்க காலையில எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் வயிற்றில எடுக்கும் பொழுது பலவிதமான நன்மைகள் இருக்கும். ஸோ எல்லாருமே காலம் மாற மாற காலையில எந்திரிச்சோனே டீ, காஃபி குடிக்கிறீங்க. அது ரொம்பவும் ஆபத்தான ஒரு பழக்கம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க காலையில தண்ணி குடிச்சீங்கன்னா, உங்களுடைய உடலும் அழகாயிரும், உங்களுடைய உள்ளமும் அழகாயிரும். முக்கியமா வயதானவர்களுக்கு வந்து முகச் சுருக்கங்கள்லாம் ஏற்படும். ஸோ தண்ணிய அதிகமா குடிக்கும்போது, அந்த முகச் சுருக்கங்கள் வந்து தாமதமாக்கப்படும். முதுமைய தாமதப்படுத்தும். அதே மாதிரி முகங்கள்ல வரக்கூடிய அந்த பருக்கள், இது எல்லாமே சரியாறதுக்கு தண்ணி வந்து பயன்படுது. அடுத்த 5வது நன்மை, மூளையுடைய செயல்பாட்டை வந்து ஆதரிக்கிறதுக்கு தண்ணீர் வந்து பயன்படுது. நம்மளுடைய மூளையில பெரும்பகுதி வந்து தண்ணீரால ஆனது. தண்ணீர் குறைந்துருச்சுன்னா உடல் வந்து சோர்வாயிரும், கவனக்குறைவு ஏற்படும், தலைவலி வரும், நினைவாற்றல் குறையும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையாவே வரும். ஸோ தண்ணி தானே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. தண்ணி தாங்க ரொம்பவே ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில தண்ணீர் குடிச்சிங்கன்னா, உங்களுடைய மூளைக்கு செல்லக்கூடிய அந்த ஆக்ஸிஜன் வந்து நல்லாவே கிடைக்கும் உங்க மூளைக்கு. உங்களுடைய மூளை நல்லா சுறுசுறுப்பா மேம்படும், இயங்க ஆரம்பிக்கும். அது சுறுசுறுப்பா அதிகரிக்கும், நினைவாற்றல் மேம்படும். அந்த நாள் முழுக்க ரொம்பவே புத்துணர்ச்சியா இருப்பீங்க. ஒரு சாதாரண ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுனால உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் வந்து கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 6வது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு தண்ணீர் பயன்படுது. நம்மளுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாயிருச்சுன்னா பலவிதமான பாக்டீரியா, வைரஸ் தொற்றுகள் வந்து நம்மளை வந்து தாக்கும். ஆனா இது நம்ம தண்ணி குடிக்க குடிக்க நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்மளுடைய அந்த மண்டலம் வலுவாக்கப்படும். இதனால வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் நம்ம ஈஸியா எதிர்த்து போராட முடியும். இதனால அடிக்கடி வரக்கூடிய சளி, இருமல் இதோடைய தாக்கத்துல இருந்து நம்ம உடலை நம்ம ஒரு நாளைக்கு தேவையான போதுமான தண்ணியை குடிக்கும்போது திரவம் வந்து சீராக இயங்க ஆரம்பிக்கும். உடல்ல பாதுகாப்பு அதிகரிக்கும், தொற்றுகளுடைய அபாயம் குறையும், உடல் உறுப்புகள் நல்லாவே வேலை செய்யும். இதனால நோய் எதிர்ப்பு திறன் மேம்பட செய்யும். ஸோ உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்பவே முக்கியம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல. அடுத்து நம்ம 7வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, சிறுநீரக ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு தண்ணி பயன்படுது. சிறுநீரகம் நமது உடலுடைய வடிகட்டிங்க. தண்ணீர் குறைஞ்சிருச்சுன்னா சிறுநீரக கற்கள் ஏற்படும், சிறுநீரக தொற்று ஏற்படும், சிறுநீரக சுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. காலையில தண்ணீர் நீங்க குடிச்சீங்கன்னா சிறுநீர் அளவு அதிகரிக்கும், கற்கள் உருவாகக்கூடிய அந்த அபாயம் குறையும், சிறுநீரகங்கள் சீராக இயங்கும். முக்கியமா வயதானவர்களுக்கு ஒரு வயசை கடந்த உடனே சிறுநீரக கற்கள் வந்து வர ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்களுக்கு வயசு ஆனனால அந்த தாகம் ஃபீலிங்கே இருக்காம தண்ணீர் நிறைய குறைவாகவே குடிப்பார்கள். ஸோ இப்படி குறைவா எடுக்கும் பொழுது அவங்களுக்கு சிறுநீரக கற்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகும். அதனால தான் காலையில எந்திரிச்ச உடனே அவர்களை தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவே நல்லது, முக்கியமா வயதானவர்களுக்கு. அடுத்து நன்மை 8, உடலுக்கு இயற்கையான சக்தியை தருது தண்ணீர். காலையில எழுந்ததும் சோர்வா நீங்க உணர்வீர்கள். ஆனா நீங்க தண்ணியை நீங்க குடிச்சிட்டே வாங்க, அந்த சோர்வு எல்லாம் போயிடும். உங்களுக்கு ஒரு எனர்ஜியை வந்து தண்ணி கொடுக்கும். இதற்கு காரணம் உடல்ல நீரிழப்பு இருக்கலாம். உடல்ல காலைல எந்திரிக்கும் போது சோர்வு இருக்குன்னா நீரிழப்பு. நீங்க வந்து தண்ணியை குடிச்சிட்டீங்கன்னா அதை ஈக்குவல் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு எனர்ஜியை கொடுத்துரும். ரத்த ஓட்டம் வந்து மேம்படும், செல்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும், உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அந்த நாள் முழுக்க ரொம்பவே சுறுசுறுப்பா இயங்க ஆரம்பிப்பீங்க. அடுத்து 9வது நன்மை என்னன்னா, தலைவலி மற்றும் மயக்கத்தை குறைக்கிறதுக்கு தண்ணீர் பயன்படுது. பலரும் காலையில தலைவலி ஏற்படுறதுக்கு காரணமே நீர் இழப்பு தாங்க. நம்ம இப்ப நிறைய பேரை பார்த்துருப்போம். ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க, ஒழுங்கா தண்ணி குடிக்க மாட்டாங்க. இதனால என்ன ஆகும், தலைவலி அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன காரணம்னே தெரில, எப்பொழுதும் எனக்கு தலை வலிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் தண்ணீர் குறைவு தாங்க. காலையில தண்ணீர் குடிச்சிட்டு வரவங்களுக்கு மூளைக்கு தேவையான திரவம் வந்து கிடைக்கும். தலைவலி குறைக்கிறதுக்கு
ஆற்றல் வந்து கிடைக்கும். உடல் வந்து சமநிலை மேம்படும். மயக்கம், சோர்வு இது எல்லாமே சரியாயிரும். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு, ஆதரிக்கிறதுக்கு தண்ணி பயன்படுது. தண்ணீர் போதுமான அளவு இருந்துச்சுன்னா ரத்தம் சீராகவே ஓட ஆரம்பிக்கும். ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுல இருக்கும். இதயத்தோடைய வேலை பளு வந்து குறையும். உடல்ல அனைத்து உறுப்புகளுக்கும் ஊட்டச்சத்து எளிதாக சென்று அடையணும்னா அதுக்கு தண்ணீர் ரொம்பவே முக்கியம். முக்கியமா இதயம் ஆரோக்கியமா இருக்கணும். ஸோ நம்ம உடல் உறுப்புகள் அடுத்து ஒரு முக்கியமான நன்மை என்னன்னா, மூட்டு வலியை சரி பண்றதுக்கு தண்ணி வந்து பயன்படுதுங்க. நீங்க நினைச்சிருக்கவே மாட்டீங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல 30 வயசு தாண்டிட்டாவே முழங்கால் வலி, மூட்டு வலி வந்துருது. ஆனா நீங்க தண்ணிய ஒரு சரியான முறையில நீங்க காலையில எழுந்ததும் குடிச்சிட்டு வாங்க. அந்த மூட்டுகளுக்கு தேவையான சத்துக்கள், அந்த மூட்டுகள்ல நீர்ச்சத்து குறைஞ்சுன்னா ஒரு வறட்சி ஏற்படும். ஸோ அந்த எல்லாமே சரியாகி மூட்டு வலி குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. ஸோ மூட்டு வலியை குறைக்கும் தன்மை கொண்டது தண்ணி. ஸோ தண்ணியையும் நீங்க எடுத்துக்கிறணும். இப்ப நம்ம இவ்வளோ நேரம் தண்ணி குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது, என்னென்ன நோய்கள்லாம் சரியாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா அந்த தண்ணியை எப்படி சரியான முறையில குடிக்கணும் அப்படிங்கிறத இப்பதான் பார்க்க போறோம். ஸோ தண்ணியை எப்படி சரியான முறையில குடிக்கணும்னா, நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தவறு என்னன்னா, ஒரு செம்பு தண்ணியை மோப்பாங்க, அப்படியே கட கட கடன்னு எடுத்து குடிப்பாங்க. அதாவது ஒரே மூச்சுல அதிகமா தண்ணி குடிக்கிறது. ஸோ அது அப்படி குடிக்கிறது ஒரு தவறான செயல். அது சரியான முறையே கிடையாது. சரியான முறைங்கிறது என்னன்னா, காலையில எழுந்ததும் 5 நிமிஷத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணியை குடிச்சிடணும். நீங்க எந்திரிச்ச 5 நிமிஷத்துக்குள்ள தண்ணி குடிக்கணும். எப்படின்னா மெதுவாக நீங்க ஒரு கிளாஸாவே எடுத்துக்கிறங்க. ஒரு கிளாஸ் தண்ணியை முழுமையா மோந்து உங்களுடைய வாய் வச்சு உறிஞ்சி, அது நார்மலா கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா அப்படியே ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சிப் பண்ணி குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க 2 கிளாஸோ இல்ல 3 கிளாஸோ 4 கிளாஸோ நீங்க குடிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு குடிக்க முடியுதோ அவ்வளவு நீங்க எடுத்துக்கலாம். ஆனா மெதுவாகத்தான் குடிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் இருக்க தண்ணியை எடுத்து போய் குடிக்கிறது அந்த மாதிரிலாம் ஒருபோதும் செய்யாதீர்கள். நார்மலா இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து குடிங்க. முடிஞ்ச அளவு சுடு தண்ணி குடிச்சா இதை விட நல்லது. நீங்க நார்மலா இருக்கக்கூடிய தண்ணியை விட நீங்க லைட்டா சுட வச்சு நீங்க குடிச்சாலும் ரொம்பவே நல்லது உங்க உடல். தண்ணியை குடிச்சு முடிச்சுட்டு ஒரு 20-30 நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு உணவையுமே சாப்பிடக்கூடாது. காலை உணவா இருந்தாலுமே 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கு இடையில டீ காஃபியையும் எடுக்காதீங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க சாப்பிட்றதா நல்லது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க எடுத்தீங்கன்னா தண்ணீருடைய பலன் வந்து கிடைக்காது. அதனால தண்ணீர் மட்டும் நீங்க எடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மற்ற உணவுகளை எடுத்துக்கிறங்க. அந்த இடைவெளியில நீங்க உடற்பயிற்சி மேற்கொள்ளலாம். ஒரு 1/2 மணி நேரம் நடைப்பயிற்சி செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களுடைய காலை பொழுதை வந்து செட் பண்ணிக்கிறங்க. யாரெல்லாம் தண்ணி குடிக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும்னா, சிறுநீரக நோயாளிகள், இதய செயலிழப்பு பிரச்சனை இருக்கிறவங்க, உடல்ல நீர்த்தேக்கம் நோய் இருக்கிறவங்க, டயாலிசிஸ் சிகிச்சை பண்ணவங்க, இவங்கெல்லாம் வந்து தண்ணீர் அளவு வந்து அதிகமாக குடிக்கக்கூடாது. அதனால உங்களுடைய மருத்துவர் ஆலோசனைப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு, உங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி எவ்வளவு குடிக்கணும்னு சொல்லியிருக்காருல, அந்த அளவு தான் குடிக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ நீங்க வந்து உங்களுடைய மருத்துவ ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. நண்பர்களே, நம்ம தினமும் இலவசமாக பெறக்கூடிய மிகப்பெரிய மருந்து தான் தண்ணீர். காலையில வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு வரும். பலவிதமான நோய்கள் உங்க உடம்புல இருந்து போயிடும். தண்ணீர் தான் உங்க உடலுக்கு மிகவும் முக்கியமான ஒரு மருந்து. ஸோ இன்னையில இருந்தே இந்த பழக்கத்தை தொடங்குங்க. கமெண்ட் பண்ணுங்க. இன்னையில இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில தான்.